நட்புக்கும் உறவுக்கும் தன்னையே அர்ப்பணிக்கும் குணம் கொண்ட சுபாவம் கொண்ட எனது அன்பிற்கினிய கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் கடந்த வாரம் போலவே கேதுவை அமர வைத்து விட்டு ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சம். அதே உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் சனியோடு ராகுவோடு விரையாதிபதி சூரியனோடு சேர்ந்து ராசிக்கு 7ல் தான் உள்ளார். ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் லாபாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி 4ஆம் பாதத்தில் இன்றைக்கும் போய் கொண்டு இருக்கின்றார். இந்த வாரமும் அதே நிலைதான். ஒரு மாற்றம் என்னவென்றால், உங்க ராசிக்கு லாபத்தை தர வேண்டிய சந்திரன் இந்த வாரத்தில் ஆட்சி பெறுகின்றார். அதே மாதிரி 3க்கும் 8க்கும் உண்டான செவ்வாய் நீச்சம் அடைந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகின்றார். அந்த வகையில் இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அந்நிய நபரால், கூட்டாளிகளால், சிநேகக்காரர்களால் அல்லது கணவன் மனைவியால் மிகப்பெரிய ஒரு நல்ல திருப்பம், ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நன்மை நடக்கப் போகின்றது. ஒரு வீடு இல்லையா, நிலம் இல்லையா, சொத்து இல்லையா, திருமணம் இன்னும் இதுவரை நடைபெறவில்லையா, இன்னவரை வேலை இல்லையா, அல்லது சுயமா தொழில் செய்யணுமா, உங்களுக்கு என்ன வேணும், அது இந்த வாரம் மற்றவர்களால் நடக்கப் போகின்றது. மற்றவர்கள் உதவி செய்ய போகிறார்கள், மற்றவர்கள் வழிகாட்ட போகிறார்கள். இன்னும் சொல்ல போனா, ராசியில கன்னி ராசியில கேது அமர்ந்து ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்து 2க்கும் 9க்கும் உண்டான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் அங்கோ ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் உருவாகிறது. கன்னி ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு 2 வகையான ராஜயோகங்கள் வேலை செய்கின்றது. இந்த வாரத்தில் என்னென்ன செய்யும் என்பதை பார்க்கலாம். திருமணம் விஷயம், நண்பர்கள் விஷயம், வேலை, தொழில், வீடு, அம்மா அப்பா, சகோதரம் சகோதரி, உங்களுடைய ஆரோக்கியம், அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம், உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ, எதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது இந்த வாரம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி காலை 8 மணிக்குள், அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்குள் கடவுளாக பார்த்து, காலமாக பார்த்து, இயற்கையாக பார்த்து உங்களுக்கு வாய்ப்புகளை தரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் மாந்தி அமர்ந்து, சுடுகாட்டு கிரகம், இறந்து போன பிணத்துக்கு அதிபதி, அது எங்க போய் உட்காருது? உங்க ராசிக்கு சுகஸ்தானத்துல போய் உட்காருது. அந்த தனுசுக்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் உட்கார்றப்ப கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்குவீங்களா, இல்ல தவற விட்டு விடுவீர்களா? ராசியில கேது இருக்கு, ராசிய சனி பார்க்குது, ராகு பார்க்குது, சூரியன் பார்க்குது, உச்சம் பெற்ற சுக்கிரனும் பார்க்குது, லக்னாதிபதி புதனும் பார்க்குது. மாறி 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 புத்தி மாறிக்கிட்டே இருக்கும், எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அனைத்தையும் ஓரங்கட்டி வைத்து விட்டு தெளிந்த நீரோடை போல மனசை வைத்து கொண்டு வருகின்ற 6, 7, 8ஆம் தேதிகளில் நீங்கள் எந்த சுய முயற்சியும் இல்லாமல் இயற்கையாக, காலமாக, கடவுளாக பார்த்து தரும் தொழிலாகட்டும், வேலையாகட்டும், உத்தியோகமாகட்டும், திருமணமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், அல்லது உங்களுக்கு எது தேவை, நீங்கள் முன்னேற, நீங்கள் சந்தோஷம் அடைய, மகிழ்ச்சி அடைய உங்களுக்கு எது தேவை, அந்த தேவையை இயற்கையாக பார்த்து தரும் அல்லது
அதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகும். இதை யூகித்து அறிந்து தெளிந்து அதன் வழியில் செல்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். உங்களை யாரும் கையை பிடித்து வா வாவன் வற்புறுத்திலாம் கூட்டிட்டுலாம் போக மாட்டாங்க. அதனால கன்னி ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்துல வரும் வாய்ப்பை கண் கொத்தி பாம்பாய் காத்திருந்து பயன்படுத்தி கொண்டால் அடுத்த 18 வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை திசை, உங்களுடைய வாழ்க்கை செல்லும் பாதை நல்ல பாதையாக, முன்னேற்ற பாதையாக, செல்வாக்கு மிக்க பாதையாக மாறிவிடும். ஏன்னா செவ்வாய் 12 ராசியை சுத்தி வர்றதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடும். சுக்கிரன் இதே மாதிரி உச்ச நிலையில உங்க ராசி அதிபதியான புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில நிக்கிறதுக்கு, உச்சநிலை அடையறதுக்கு அதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடும். கூட கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் வாய்ப்புகளையும் தர வேண்டிய சனீஸ்வரன் இதே மீன ராசியில ராசிக்கு 7ல வந்து உட்காரத்துக்கு கிட்டத்தட்ட 27 வருஷங்கள் ஆகும். யோசிச்சுப்பாரு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, லக்கணத்துல ராசியில கேது உட்கார்ந்து இருக்கு இல்லையா, அதுதான் இப்ப பிரச்சனை. ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சப்பங்க ராஜயோகம் ராசி அதிபதி புதனுக்கே உருவாகுது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்ந்து நீச்சப்பங்க ராஜயோகம் உருவாகுது. 2 வகையான நீச்சப்பங்க ராஜயோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையோ இருமுறையோ வரும், அல்லது வராம கூட போகலாம். சரியா? அப்ப இந்த வாய்ப்பை நல்ல வழியில் பயன்படுத்த போகின்றீர்களா அல்லது தீய வழியில் பயன்படுத்த போகின்றீர்களா? நல்ல வழி என்பது தொழில், உத்தியோகம், வருமானம், முன்னேற்றம், வீடு, சொத்து, சுகம், அதை சார்ந்து போயிடும். தீய வழி என்பது தவறான நட்பு, தவறான சிநேகிதம், நம்பி ஏமாந்து போவது, ஆசை வார்த்தைகளை, நடிப்பை உண்மையென நம்புவது, அல்லது அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பை தவறான நபர்கள் சொல்லுவதை கேட்டு நம்பி நழுவ விட்டு விடுவது. சரியா? அப்போ முழுக்க முழுக்க உங்கள் தவறு இங்கு வரல, 2வது 3வது மனிதர்களின் செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து அவர்கள் சொல்வதில் நடந்து கொள்வதில் உண்மை பொய் இதை ஆய்ந்து ஆராய்ந்து முடிவெடுக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த வரும் வாரத்தில் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளாக நல்ல தசா புத்தி, யோகமான தசா புத்தி நடப்பவர்களுக்கு பெரிய அளவில் உடனே கிடைத்துவிடும். கெட்ட தசா புத்தி நடப்பவர்களுக்கு சூழ்நிலைகள் மட்டும்தான் அப்படியே லைட்டா மெல்ல கண்ணுக்கு தெரியும். ஆனா யோகமான தசா புத்தி நடப்பவர்களுக்கு கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். அதனால நண்பர்களே, இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத மிக முக்கியமான அற்புதமான வாரமாக அமைய போகின்றது. நல்ல வாரமாக, நல்ல திருப்பமாக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு இதை நீங்கள் பயன்படுத்த போகின்றீர்கள். அல்லது தற்காலிக நிரந்தரம் இல்லாத முன்னேற்றத்துக்கோ வளர்ச்சிக்கோ பயன்படுத்த போகின்றீர்கள். இது உங்கள் கையில். வாழ்த்துக்கள். வணக்கம்.